நெல்லை மாவட்டத்தில் உள்ளது ஆரோக்கியநாதபுர கிராமம். பொங்கல் விடுமுறை முடிந்து அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த ஊர்க்காரர்களை நிலைகுலைய செய்திருக்கிறது அந்த கொலை செய்தி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அது. நள்ளிரவில் அரங்கேறிய அந்த படு பயங்கரத்தை காலையில் கேள்விப்பட்டவுடன் ஊர் மக்கள் செய்வதறியாது திக்குமுக்காடி போயிருந்தனர். நடந்த சம்பவம் குறித்து உடனே அவர்கள் பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 சடலங்களையும் நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். அதில்தான் கணவன் மனைவி இருவரையும் கொன்றது வேறு யாரும் இல்லை, அவர்களுடைய இளைய மருமகன் மரியகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே மரியகுமாரை பிடித்து விசாரித்தபோது கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதோடு அதற்கான காரணத்தையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். கொல்லப்பட்டவர்கள் பாஸ்கர் செல்வராணி தம்பதி, ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் ஜெனிஃபர், இவரது கணவர் 36 வயதான மரியகுமார். இருவரும் இதே ஊரைச் சேர்ந்தவர். விவசாய வேலை செய்து வந்திருக்கிறார். 12 வருடத்திற்கு முன்பு ஜெனிஃபரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஆண், பெண் என 2 குழந்தைகள் உள்ளனர். ஆரம்பத்தில் மரியகுமார் மாமனார் பாஸ்கருக்கு ஆடு, மாடு வளர்ப்பு மற்றும் விவசாயம் என சகல வேலைகளிலும் ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். மனைவி, பிள்ளைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்த மரியகுமாரின் நடத்தையில் நாட்கள் செல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார். அதோடு விவசாய இடத்தை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் மது போதையில் மிதந்ததாக சொல்லப்படுகிறது. காதலித்து கரம் பிடித்த கணவனால் அப்பாவின் பெயருக்கும் தொழிலுக்கும் குந்தகம் ஏற்பட்டு விடுமோ, மொத்த கடனும் அவர் தலையில் வந்து விழுந்து விடுமோ என பயந்த ஜெனிஃபர் கணவன் மரியகுமாரை கண்டித்திருக்கிறார். ஆனால் அவர் அதை காது கொடுத்து கேட்டதாக தெரியவில்லை. இதனால் கோபித்துக் கொண்டு குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். குழந்தைகளை பெற்றோர்களின் அரவணைப்பில் விட்டுவிட்டு கணவரின் கடனை அடைப்பதற்காக வெளியூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்.